சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கூறி வரும் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சு பின்னர் வரும் சப்பை கட்டு விளக்கமும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பழைய நாடகத்தின் புதிய அத்தியாயமாக தெரிகிறது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிய அவர் நாடு முழுவதும் எழுந்த கண்டன அலையை பார்த்ததும் தன் எக்ஸ் பக்கத்தில் ஒரு நீண்ட கிளாரிபிகேஷனை கொடுத்திருக்கிறார். சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னா கோவிலுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, சாதி பிரிவினையை தான் ஒழிக்கணும் என்று சொல்லி பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர் வரிசையில் தன்னை நிறுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த விளக்கம் பலருக்கும் சிரிப்பையும் சிலருக்கு கோபத்தையும் வரவழைத்திருக்கிறது. சனாதனம் என்பது இந்துக்களின் வாழ்வியல் முறை. அது கோவில், கடவுள், சடங்கு மட்டுமல்ல. அது நம் குடும்ப அமைப்பு, சமூக உறவுகள், ஒழுக்கம், கடமை, பொறுப்பு என எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணில் வேரூன்றிய இந்த பண்பாட்டை டெங்கு, மலேரியா போல் ஒழிக்க வேண்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோதே உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். அப்போதே நாடு முழுவதும் பெரும் புயல் எழுந்தது. பல மாநிலங்களில் வழக்குகள், கோர்ட்டு, ஜாமீன் என அவர் ஓட ஓட துரத்தப்பட்ட நிலையில் இப்போது மீண்டும் அதே பாடலை சமீபத்தில் பாடியிருக்கிறார். பேச்சு முடிந்ததும் பின்வாங்கி நான் அப்படி சொல்லவே இல்லை என்று உருட்ட ஆரம்பிப்பது திமுகவின் பழைய பாணியாகிவிட்டது. உண்மையில் சனாதனத்தை தாக்குவதன் மூலம் உதயநிதி போன்றவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள்? இந்து சமூகத்தை உள்ளுக்குள் பிளவுபடுத்தி ஒரு பகுதியினரை மற்ற பகுதிக்கு எதிராக தூண்டிவிட்டு அரசியல் லாபம் தேடுவதுதான். தமிழ்நாட்டில் இந்துக்களின் கோவில்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. வருமானம் அரசுக்கு போகிறது. ஆனால் மற்ற மதங்களின் இடங்கள் தொடப்படுவது இல்லை. இது சமத்துவமா? சனாதனத்தை ஒழிக்க பேசுபவர்கள் இந்த அநீதியை பற்றி ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள்? உதயநிதியின் விளக்கத்தில் சமூகத்தில் எல்லோருக்கும் சம உரிமை என்று சொல்கிறார். நல்ல வார்த்தை. ஆனால் அந்த சம உரிமையை அவர் எப்படி உணர்த்துகிறார்? தன் குடும்பத்தின் அரசியல் பரம்பரை அதிகாரத்தை தக்க வைக்க எல்லா வழிகளையும் பயன்படுத்தும் அதே நேரத்தில் இந்து சமூகத்தின் மரபை தாக்குவது முரண்பாடு இல்லையா? போன முறை சனாதன பேச்சுக்கு கோர்ட்டு திட்டி அனுப்பியது இன்னும் நினைவில் இருக்கிறது. இப்போது மீண்டும் அதே பாதையில் நடக்கிறார். இந்து அமைப்புகள் வழக்கு தொடுக்க உள்ளன. பாஜக உறுப்பினர் புகார் கொடுத்திருக்கிறார். கைது வரைக்கும் கூட செல்லலாம் என்று உளவுத்துறையின் தகவல் வருகிறது. இப்படி தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தி பின்னர் பின்வாங்கி மீண்டும் பேசி என்ன செய்ய நினைக்கிறார் உதயநிதி? உதயநிதியின் இந்த அணுகுமுறை இறுதியில் அவருக்கே பின்னடைவை தரும் என்பது தெரிகிறது.